மாப்பிளை வா மச்சான், வா தங்கச்சி. வணக்கம் மாமா. அட இங்க என்ன ஒரே ஒப்பாரி மயமா இருக்குது? அத உங்க அம்மாட்டியே கேளு. அட பாவிகளா, வந்து பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே. தாயே பொறு. ஹாய். அட சண்டானா, பொறுக்க சொல்றியே நியாயமா? கடவுளே, நீ கேட்க மாட்டியா? வலே, நீ கடவுளை கூப்பிடுறியா? மாப்பிளை தாமாதமே சாட்டை வாழை பிடி. மாப்பிளை தாமாதமே சாட்டை வாழை பிடி. தந்தையே இந்த இதை பிடி, நீ தாமாதமே சாட்டை வாழை பிடி. பூமியில் மீசையுள்ள புருஷரை போல் நடப்பீர், பூமியில் மீசையுள்ள புருஷரை போல் நடப்பீர். புத்தி கட்ட பெண்கள் இவரை அடக்கி ஒடுக்கி ஆண்டிடுவீர். தாமாதமே சாட்டை வாழை பிடி. பிடி பிடி அடி. அப்பா வணக்கம். நல்லா இருக்காங்க. கலாமணி, நாடகம் இன்னைக்கு ரொம்ப பிரமாதம். பெருமையில என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. இன்னைக்கு தாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? ஆஹா, நான் கஷ்டப்பட்டதுக்கு பலம் கண்டுட்டேன்ப்பா. சீக்கிரம் புறப்படும். வீட்டுல போய் உங்க அம்மாவை பெட்டி பாம்பா அடிக்க வைக்கிறேன். அப்படியா? ஆமா. உறுதியாவா? உறுதியா? நிச்சயமா நிச்சயமா. அவனா யாருங்க? அவதான் அந்த அவன். என்னங்க ஒரே அமக்களமா இருக்கீங்க? என்னப்பா இது குச்சி விளையாட்டெல்லாம் பிரமாதமா இருக்குது. எப்படி பிரமாதம்? நிமித்து மகாராணி தூங்குறாங்க போல இருக்கு. காலையில 10 மணிக்கு எழுந்திருக்கிறது, 6 மணிக்கு நான் தூங்கி விடுறது. இதுல வீடா சத்திரமா? என்ன நினைச்சுட்டா? எல்லாம் பாடுபடுத்துற மாதிரி. இப்போ ஓ நீங்களா? உங்க அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க. மாட்டேன்டா. இல்லங்க, உங்க இஷ்டம் போல ஊர் சுத்திட்டு வரதுக்கு தினம் வீடா சத்திரமா? நாங்க 2 பேரும் நாடகத்துக்கு போயிருந்தோம். பார்த்தாச்சுல்ல, வெளியே படுக்க போட்டிருக்கு. 2 பேருமா போய் படுங்க. வந்து அம்மா, இந்த தவறுதலை நான் தாமா செய்துட்டேன். அம்மா, நான் என்னமோ நினைச்சேன், இங்க என்னமோ ஆகி போச்சுதம்மா. இந்த குத்தத்துக்கு வேணும்னா நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். அப்பா இங்கே இருக்கட்டும். அப்பா நீங்க இங்க இருங்க, நான் வர்றேன். தம்பி நீ போய் வெளியே படுங்க. போங்க போங்க. அப்பா நான் நிமிர்ந்து இருக்க சொன்ன வளைஞ்சிட்டீங்க. அம்மா அம்மா என்னம்மா அம்மா? அம்மா நான் சோறு திக்கலையே அம்மா. ஐயோ, ஒரு டம்ளர் மோராவது கூடமா அம்மா? என்னன்னு அக்கா சொல்றது? தங்கம் போல பொண்ணு, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு வளர்த்தீங்க. நேத்து பார்த்தேன், குச்சி குச்சியா கறி போயில கிடக்கறா. அப்படியா? தீயாரை காண்பதும் தீரே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீரே, தீயார் குணங்கள் உரைப்பது. சோமராஜனத்தை கேட்டீங்களா? பிரபா துரும்ப அழைச்சு போயிட்டாளாமே. பிரபா இழைச்சுட்டாளா? வேற யாரைய பார்த்து சொல்றாங்க? போதும் போதும், நீங்க உங்க மூலையிலே படுங்க. நான் போய் பிரபா அழைச்சுக்கிட்டு வரேன். அப்புறம் பாக்குறேன் மாப்பிள்ள வழிக்கு வர்றாரா வரலையான்னு. அட நீ வாமா. அடேப்பா, என்ன இவ்வளவு புஸ்தகங்க? பாக்குறவங்க புஸ்தக கடையில நினைப்பாங்க. ஒடி பைத்தியம், எங்க மாப்பிள்ளைய பெரிய ப்ரொஃபசர். இத்தனை புஸ்தகங்களையும் அவர் கரைச்சு படிச்சிருக்காரு. ப்ரொஃபசர்னா அதுக்காக இவ்வளவு வீச புஸ்தகத்தையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. அவர் அண்ணனுக்கு கூட அவர்தான் படிப்பு சொல்லி தர்றாரு. அம்மா, அவர் வேலையா இருக்காரு. இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா. வேணும்னா நீ கீழே போய் பாத்துக்க. என்ன செய்துகிட்டு இருக்காரு? ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பாரு. ஆமாமா, என்ன எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். என்னங்க என்னமோ எழுதிக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னீங்க. பால் கறக்குறாரு. இன்னைக்கு வேலைக்காரன் வந்திருக்க மாட்டான். எங்க மாப்பிள்ளை எப்படி தெரியுமா? பெரிய கவர்னர் மாதிரி தான் இருப்பாரு. தனக்கா ஒரு துணிச்சல் வந்துடுச்சுன்னா வேட்டி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாப்பாரு. தனக்கா தோணுச்சுன்னா பன்னீர்ல கூட குளிப்பாரு. ஓஹோ. மிருகங்க கிட்ட இருக்கிற ஒத்துமையும் புத்திசாலித்தனமும் சில சமயம் மனுஷங்க கிட்ட கூட இருக்கிறது இல்ல. பாத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப நன்றி. பார்த்தாச்சுல்ல? 2 மாசம் கழிச்சு பிரபா எப்படியும் பிரசவத்துக்கு வரத்தான் போறா.
அதுக்கு முன்னாடி அவளை எங்க வீட்டுக்கு 2 வாரத்துக்கு கூட்டிக்கிட்டு போலான்னு வந்தேன். கூப்பிடுங்க, வந்தா கூட்டிட்டு போங்க, இருந்தா வச்சுக்கங்க, விரும்பினா திருப்பி அனுப்பிச்சிடுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அபிப்பிராயப்படி நடந்துகிட்டா குடும்பம் சீக்கிரம் உருப்பிட்ட மாதிரி தான். மத்தவங்க அபிப்பிராயம் இருக்கட்டும், முதல்ல புருஷன் மனைவியுமாவது ஒரே அபிப்பிராயத்துல இருக்கணும். நியாயம்தான். ஆனா யாரோட அபிப்பிராயப்படி யாரு நடக்கணுங்கிறது தான் புரியல. நீங்க பரவாயில்ல, ஒரு வகையில சாமர்த்தியசாலி தான். புருஷனுக்கு எப்படி கடிவாளம் போடணுங்கிறத உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற நாய்க்குட்டி, பைக்கில காமிச்சதும் துள்ளி வர்ற கண்ணுக்குட்டி, இதுகளை போல புருஷர்களும் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அது தப்பு. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மான மரியாதை உள்ள புருஷர்களும் இருப்பாங்க. போதும் போதும், நீங்க குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும். உங்க அண்ணிக்கிட்ட இருக்கிற பிரியத்தினால என் பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்க. இதனாலதான் நான் படிச்ச மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னேன். ஏழை எளியதா இருந்தா எங்க பேச்ச கேட்கும், என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏ பகவானே, எனக்கு இப்படி சாமி அல்ற மாப்பிள்ளையா கொடுத்தீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பிரபா இந்த அயலாண்டத்து மகளா இருந்தா யாரையும் வழிக்கு கொண்டு வருவான். அட நீ வாமா. பார்த்து போங்க, கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. தடுமாறி விழுந்துடாதீங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உன் இஷ்டம். திரும்பி வர்றது என்னுடைய இஷ்டம் தான். நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறதில்லை. தெரியும், நான் இங்க இருக்கிற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க நான் போன பிறகு கவலைப்பட போறீங்க. எங்க அம்மா கூட தடுத்தா இருந்த உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்மூடி போயிடும்னு நான் நினைக்கவே இல்லை. சொந்த நினைவே இல்லாம ஒரு அன்னைக்கு கைபொம்மையை ஆடுறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டமேன்னு இப்பதான் கவலைப்படுறேன். இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது. ஆமா, அண்ணி அண்ணின்னு அலையிற உங்களுடைய தவற கூட இனிமே என்னால திருத்தவே முடியாது. அண்ணிய பத்தி எதுவும் பேசாது, தெரியுமா? யாராவது ஒரு ஊம பெண்ணுகிட்ட சொல்லுங்க, அவ பேசாம இருப்பா. என் உள்ளத்துல பொங்கி வர்ற உணர்ச்சிகளை என்னால வெளியிடாம இருக்கவே முடியாது. அப்ப என் உள்ளத்திலிருந்து பொங்கி வர்ற உணர்ச்சிகளை சொல்றேன் கேள். என் அண்ணிதான் எனக்கு தாய். தெய்வத்தை விட அவள் தான் எனக்கு மேலானவள். உங்க அண்ணி கிட்ட உங்களுக்குள்ள பக்தியை பத்தி இங்க யாரும் கேட்கல. என்ன பார்க்க உங்க வீடு தேடி வந்த என் அம்மாவை நீங்க ஏன் அவமதிக்கணும்னு தான் கேட்கிறேன். அம்மா, அண்ணன் தம்பிகளுக்குள் பிளவை ஏற்படுத்த வந்த சூழ்ச்சிக்காரிக்கு பெயர் அம்மா. சேர்ந்திருக்கும் குடும்பத்தை சிதைக்க வந்த கூனிக்கு பெயர் அம்மா. போதும், உங்கள் அன்னிக்கும் உங்களுக்கும் உள்ள வினோதமான அன்பை பார்த்த பிறகு என் அம்மாவுக்கு மட்டும் என்ன, எனக்கும் கூட தான் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று தோன்றுகிறது. தனி குடித்தனம்? ஏன்? அங்கே நீயும் உன் அம்மாவும் ஆட்சி புரியலாம் என்றா? உங்கள் அண்ணியின் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று. என்ன சொன்னாய்? என் அண்ணியை பழிப்பவர்களை என் அண்ணியை வந்து தடுத்தால் விடமாட்டேன். தனி குடித்தனமா போக வேண்டும்? போ, என்னையும் பிரிந்து தனியாக போ. உனக்கு ஒரு கணவன் உண்டு என்பதை மறந்துவிடு. போ. உறுதியாகத்தான் சொல்லுகிறீர்களா? ஒரு முறை சொன்னாலும் நான் சொல்வது எதுவுமே உறுதிதான். அதை நானும் பார்க்கத்தான் போகிறேன். நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். பிரபா சிறுப்பன் தனியாக போய் குடித்தனம் நடத்த விரும்புவது இயற்கை. நீங்கள் சந்தோஷமாக போங்கள், நாங்கள் தடை சொல்ல மாட்டோம். நாங்கள் தனியாக போக வேண்டுமா? நீயா சொல்லுகிறாய்? என் அண்ணையா சொல்லுகிறாய்? உன் அன்னை தான் சொல்லுகிறேன். சரி, அண்ணா சொல்லி இருக்கிறார், இங்குள்ள யாவும் எனக்கு உரிமை என்று. உனக்கு எது எது வேண்டுமோ அவைகளை எடுத்துக்கொள். ஆனா உன் மனைவியின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்று. என் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா? நிறைவேற்றுகிறேன். அவளுக்கு அண்ணனை பிடிக்கவில்லை, அவர் போய்விடட்டும். உன்னை வெறுக்கிறாள், நீயும் போய்விடு. இந்த வீடு இருக்கட்டும், பாத்திரங்கள் இருக்கட்டும், நகை நட்டு எல்லாம் இருக்கட்டும், எல்லோரும் போய்விடுங்கள். இதுதான் அவளுடைய ஆசை, எல்லோரும் போய்விடுங்கள். கண்ணோடு கண்ணாக நெஞ்சோடு நெஞ்சாக என்னை வளர்த்த அண்ணனும் வேண்டும், அன்னைக்கு மேலான அண்ணியும் வேண்டும். என்ன இது? தம்பி காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை இங்கே ஆரம்பிச்சிட்டார் போல இருக்க. அவனுக்கு தனி குடித்தனம் போக வேண்டுமா? சந்தோஷமா போகட்டுமே. அண்ணா, உங்கள் தம்பி எவ்வளவு தன்னலக்காரன் தெரியுமா? இந்த வீடு, இங்குள்ள பொருட்கள், இவைகளோடு நாமும் அவனுக்கு வேண்டுமா? இன்று முதல் நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அது முன்பிருந்தே உள்ளதுதானே. அப்போது பத்திரமாக மட்டும் எழுதியிருந்தது, இப்போது அதை பதிவு செய்திருக்கிறது. அதாவது செயலில் வருகிறது, அப்படித்தானே? பிரபா, நீ உண்மையிலேயே எங்களை விட்டு பிரிந்து போக விரும்புகிறாயா?
ஏன் நீ எங்களிடம் முன்பே சொல்லவில்லை? சொல்லியிருந்தால் உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக நாங்கள் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தால் இன்னும் சில நாட்கள் உங்களுக்கு பிறக்கும் மகனை நாங்கள் ஒருமுறை பார்த்து விடுகிறோம். பிறகு பிறகு நடக்க போவது இப்போதே நடந்தால் என்ன? அண்ணா, நெருப்பை நெய்யூற்றி வளர்க்காதீர்கள். ஆமா, என்னை என்ன அம்மாவிட கொண்டு போய் விட்டு விடுங்க. நான் அங்கேயே இருந்து கொள்ளுகிறேன். பிரபா, இன்னும் சிறு குழந்தை மாதிரி பேசாதே. கொஞ்சம் யோசனை செய்து அவள் யோசித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். வா, உன்னை நானே கொண்டு போய் விட்டு வந்து விடுகிறேன். வா. தடுக்காதீர்கள் அண்ணி. இவள் ஒழிந்தால் தான் நமது குடும்பம் உருப்படும். வா. வீட்டுக்கே போய் இந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு. ரொம்ப நல்ல சகனம்ங்க. சீக்கிரம் புறப்படுங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வர்றேன். நீலா மாடியில இருக்கிறா, ஜாக்கிரதையா பாத்துக்க. அந்த ஓல்டாங்கள்ட்ட வந்துட போறான். யாரது? நமஸ்காரம், நமஸ்காரம். வரணும். நான் உங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டு இருக்கேன். உங்களையும் பார்த்துட்டு உங்க பொண்ணையும் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சேன். சச்சிதானந்தம், என்ன பொருத்தம் பாருங்க. நானும் உங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டேன். உங்களை பார்த்து கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சிடலான்னு வந்தேன். அப்ப வீட்டுக்குள்ள போவா? இல்ல, முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப சரி. புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, நன்றாய் புரிந்து கொள்ளவில்லை, உன் தந்தை புரிந்து கொள்ளவில்லை. உலகை திருத்த வேண்டி சீர்திருத்த கருத்துக்களை திருத்த வேண்டி சீர்திருத்த கருத்துக்களை புகுத்த பிறந்த இந்த புரட்சி வீரனை புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, நன்றாய் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. உலகை திருத்த பிறந்த சீர்திருத்தவாதியாயிருந்தும் கூட என் தந்தை குணத்தை மட்டும் புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இருந்திடாத அவர் குணத்தை நினைச்சா மருந்து போல் கசக்குது, கொய்னா மருந்து போல் கசக்குது. அவர் திருமகளாகிய உன்னை நினைச்சா தேனை போல் இனிக்குது, கொம்பு தேனை போல் இனிக்குது. அருந்தும் போது கொஞ்சம் கசந்த போதிலும் அறிவை கெடுக்காது, மறந்தே அறிவை கெடுக்காது. இதை மறந்திடாது நாம் மனதில் கொண்டு நல் வாழ்வு காண வேண்டும். கேட்டீங்களா? மேல என் பொண்ணு பாடுது. பாட்டுன்னா இப்படி என்ன இருக்கணும்? ஆம்பளை குரல் மாதிரில கேக்குது. அதற்கு நாம் புரட்சி செய்ய வேண்டும், புதிய வாழ்வு வேண்டும், அதற்கு நாம் புரட்சி செய்ய வேண்டும். புரட்சி செய்யும் முன்னே கொஞ்சம் பொறுமை காட்ட நீங்க ஒண்ணு, ஆம்பளையாவது ஒண்ணாவது. என் மகன் நீலா தான் பாடுது. பொறுமை காட்ட வேண்டும். ஆமா ஆமா, உங்க மக குரல் தான். இந்த உண்மையை என்றும் இல்லீங்களே, ஆம்பளை குரலா தானே கேக்குது. கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இந்த உண்மையை என்றும் நீங்க ஒரு பாவம். என் மக தான் பாடுது. நல்லா கேளுங்க. ஆமா ஆமா, உங்க மக குரல் தான். கொஞ்சம் இருந்துக்குங்க, இதை நான் வந்துடுறேன். ஆடி பாடி வாழ வேண்டும், அன்பினாலே இன்பம் கண்டு ஆடி பாடி வாழ வேண்டும், ஆடி பாடி வாழ வேண்டும், ஆடி பாடி வாழ வேண்டும். நீலா, 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 நான்
என்ன பண்றது நீங்க? இங்க ஒளிஞ்சு. ஐயோ இங்க ஒளிஞ்சா தெரியுமே. ஏ வாடா இங்க ஒளிஞ்சுக்கிறேன். வேண்டாம் அப்பா நான் வந்துட்டேன். வாங்க. ஐயோ மூச்சே வராதே. பரவாயில்ல. பரவாயில்லையா? என்னப்பா பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்துகிட்டு இருந்த? அது வந்து நான் பாடிக்கிட்டு இருந்தேன்ப்பா. அதைத்தான் நான் கேட்டேனே. இன்னொரு குரல் பாடின மாதிரி இருந்தது. அது அப்பா அது இந்த அறையில வந்து எதிரொலி இருக்கப்பா, அதுவா இருக்கும். எதிரொலியா? அப்ப அது ஏன் இப்ப கேட்கல? அது அந்த மூலையில இருக்கப்பா. அப்ப அதை சும்மா விடக்கூடாது. இப்ப பாரு. ஓஹோ ஓஹோ ஆஹா ஆஹா. பாத்தீங்களாப்பா, எதிரொலிதான். வாங்க போலாம். எங்க பார்த்த? கேட்டதோட போச்சே. போச்சே. யாரவன்? யாரவன்? வா வெளியே. வா வெளியே. வாடா வெளியே. டேய் எதிரொலி, எப்படிடா இருக்கு உடம்பு? மூச்சு திணறி போச்சு. திணறி போச்சா? மூச்சு நிறுத்திடுறேன். போடா உள்ள. போடா. என்ன இங்க என்னென்னமோ சத்தம்லாம் கேட்டுச்சு, என்ன அது? ஒண்ணும் இல்ல, தும்மல். என்ன முதலியார் நீங்களும் தும்புறீங்க, உங்க பீரவும் தும்புற. என்ன இது அதிசயமா இருக்கு? கலாபடி நீயா? என்ன இதெல்லாம் கலாட்டா? ஏங்க இந்த ஓரடான தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாவது மைஹோல் தான், என் பையன் தான். இவனுக்கிட்ட உங்க பொண்ணை கேட்டது, நீங்களும் தர்றேன்னு சொன்னது. ஆமா, அன்னைக்கு நாடகத்துல உங்க மகன்னு சொல்லலையே நீங்க? நீங்க உங்க மகன்னு சொன்னீங்க. நல்ல நாடகம். நீலா, உன்னுடைய மாமனாருமா? சௌபாக்கியவதியா இருமா. ஏன்னா அண்ணி ரொம்ப பலகீனமா இருக்காங்களா? ஆமா வாசு, சீக்கிரம் குணமாயிடும். என்னால முடிஞ்சதெல்லாம் சரி. இந்த தடவை அப்படி ஆகாதுன்னு நம்புறேன். டாக்டர், நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. உங்க உதவிக்கு இதுல உதவி என்ன இருக்கு? எங்க டியூட்டி செய்யறோம். நான் வரட்டுமா? முதல் பிரசவமாம்மா? ஆமாம்மா, என் மகளுக்கு முதல் பிரசவம் தான். இந்த காலத்துல பிரசவம்னால ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டு பெண் பிரசவத்துக்கு கூட ஆபரேஷன் தான் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படியா? அம்மா, உங்க மகளுக்கு பெண் குழந்தை. பெண் குழந்தையா? உங்களுக்கு சொல்லலம்மா, இந்த அம்மாளுக்கு சொன்னேன். நான் அப்பவே நினைச்சேன். பாவம், நல்ல வேலை, என் மகன் நினைச்ச மாதிரியே பெண் குழந்தையே பிறந்துடுச்சு. அம்மா, உங்க பெண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான். பையனா? என்ன ராவதூரம்மா பேர்ல பாத்தீங்களா? பையன் ஜோரா இருக்கானே. உங்க தாத்தா மாதிரி வருவான். கண்டா கண்ணு, தாத்தா இங்க பாரு, போய்க்கிறி பாட்டி பாரு. என்ன கண்ணு, உடம்பு எப்படிமா இருக்கு? இப்ப தேவையா? நான் போய் வீட்டுல காய்ச்சின நெய்ய அனுப்புறேன். நல்லா சாப்பிடு. அவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்க, தெரியாம சாப்பிடு. உடம்ப பாத்துக்கமா, பாத்துமா. மருந்து கஞ்சியில நல்லா சாப்பிடு. சேரி அறியாயோ நன்னஞ்சே, சேரி அறியாயோ, குப்பையிலே மலர் கொஞ்சம் கூறு கட்டி கொடி வளராதோ நன்னஞ்சே குப்பை. பிரபாவுக்கு பையன் பிறந்திருக்கான்.
அப்படியா? இப்பதான் சுப்பைய வந்து சொல்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன அபூர்வமான பொருத்தம். குழந்தை பூர்ணச்சந்திர மாதிரி இருக்கான். அப்படியா? டேய் டேய் ஜெகலங்கா, நான் தாத்தா ஆயிட்டேன்டா. டேய் ஜெகலங்கா, டேய் இங்க வாங்க ஜெகலங்கா, இங்க வாங்க. எங்கடா போயிட்டே? நான் இப்ப தாத்தா ஆயிட்டேன்டா. தாத்தா போய் ஒரு 5 ரூபாய்க்கு ஸ்வீட் லட்டு எல்லாம் வாங்கிட்டு வா. சரிங்க. என்ன முடிக்கிறே? வாணா வாணா. ஏய் டேய் கலாமணி, நான் இப்ப தாத்தா ஆயிட்டேன்டா. நம்ம பிரபாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆஹா, ஆம்பளை பிள்ளையா? அப்பா ஒரு காரியம் செய்யணுமே. பையனை ஆஸ்பத்திரில இருந்து நேரா வாசு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொல்லுங்க. ஏன்னா அவனாவது அங்க ஆண் சிங்கமா வளரட்டும். அம்மா 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 இந்த காதை பிடிச்சுமா. அம்மா எப்பா 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 இந்த காதை பிடிச்சு எப்பா. வாங்க மாமா, உட்காருங்க. எங்க இந்த வெயில்ல இப்படி வெயிலா? அதை யார் கவனிச்சாங்க? இன்னைக்கு நான் சாப்பிட கூட இல்லை. சாப்பாடே வேண்டாம் போல இருக்குது. சந்தோஷத்துல ஒண்ணு தெரியல. ஓஹோ, நான் இன்னும் விஷயத்தை சொல்லலையோ. உங்க தம்பிக்கு பையன் பிறந்திருக்கிறான். எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பையன் தங்க விக்கிரகம். என்ன அழகு, என்ன அழகு. மூக்கு முழி எல்லாம் வாசி அப்படியே உரிச்சி வச்சிருக்கு. வாசு, அண்ணிகிட்ட போய் சொல்லிட்டோம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாமா, அன்னிக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு. துன்பத்தை கலக்காம இன்பத்தை மட்டும் கடவுள் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டார். உண்மைதான் மாமா. இன்பம் மட்டும் இருந்தா நாம மதிமயங்கிடுவோம். அதனாலதான் கடவுள் துன்பத்தையும் கலந்து வச்சிருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. நான் புறப்படுறேன். சௌரியப்பட்ட போது நீங்க குழந்தைய வந்து பாருங்க. என்ன மாமா, பேரம் பிறந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போறீங்களே? லட்டுவா? நான் கொண்டாடலையே. வழியில பையன் எங்கேயாவது மாறி இருக்கும். இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வர்றது. வாஸ்தவம் தான். இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் மறதியாத்தான் இருக்கும். இல்லையானா எங்களுக்கு லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போவீங்களா? வாசு, நீ இப்போ ஒரு குழந்தைக்கு தகப்பன். இன்பமும் துன்பமும் சமமென்று கொள்ளுவோம். இறைவன் திருவருள் அதுவென்று எண்ணுவோம். வாசு, இத உன் அன்னிக்கு கொடுத்துட்டு வரேன். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆணிலே பெண்ணிலே என் போலே ஒரு பேதை அகிலத்தின் மிசையுள்ளதோ. உங்களுக்கு கூட சில சமயத்துல புத்தி இருக்கத்தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அடக்கமா அழகா இருக்காளே. யார சொல்ற? அந்த குஞ்ச பாத்தி திருமாவளையா? அவளையேதான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன். நம்ம கலாமணிக்கு ஏத்த பொண்ணு. வீட்டு வேலையெல்லாம் அவதான் செய்யறாளா? நம்ம வீட்டுக்கு வந்தா கூட நம்ம சொல்றபடி எல்லாம் கேட்கும். அதான் உனக்கு பிடிச்சு போச்சு. அப்ப நான் போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டு வா. நீங்க என்ன பண்றது? எல்லாம் நானே நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க போய் உங்க மூலையில படுங்க. ஓல்டான் அம்மா, ஓல்டான் ஃபாதர். இவன் ஓத்தா எப்ப பாரு ஓல்டான் ஓல்டான் கிட்ட. அம்மா, இப்போ என் கல்யாண விஷயமா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா. இப்ப அதுக்கு என்ன அவசரம்னு சொல்ல வந்தேன். உனக்கு அவசரம் இல்லடா, உங்க அம்மாவுக்கு அவசரம். அம்மா, எனக்கு நீ உபகாரம் செய்ய போய் அது உனக்கு அபகாரமா முடிஞ்சாலும் முடியும். இந்த வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்கிறதே போதும் போதும்னு இருக்கு. இனிமே அவ வேற வந்தா என்ன நடக்குமோ நான் சொல்ல மாட்டேன். என் கடமை எச்சரிக்கை. அந்த பொண்ணை பத்தி நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன். அவன் கிடக்குறான். நீங்க போய் கல்யாணத்துக்கு நாள் பாருங்க. முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டியா? ஐயோ, கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சிட்டேன்னு. மனைவி மேல் உள்ள கோபத்திற்காக யாராவது மைத்துனம் கல்யாணத்திற்கு போகாமல் இருப்பார்களா? வாசு, இந்த பிடிவாதம் கூடாது. போயிட்டு வா. வரும்போது பிரபாவையும் கூட்டிட்டு வந்துரு. அவளை எதற்காக கூட்டிக் கொண்டு வர வேண்டும்? வாசு, கோபத்தில் பெண்கள் 1000 பேசுவார்கள். அதையெல்லாம் ஆண்கள் தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். கட்டாயம் போயிட்டு வா.
அடுப்பிலே இருக்க வேண்டிய நெருப்பை மடியிலே கட்டிக்கொள்ள என்னால் முடியாது அண்ணி. நீ போகத்தான் வேண்டும். அண்ணி, தயவு செய்து அதை மட்டும் என் இஷ்டப்படி விட்டுவிடு. கொஞ்ச நாட்களாக வேதனை இல்லாமல் இருக்கிறேன். மீண்டும் அந்த வேதனையை விலை கொடுத்து வாங்க என்னால் முடியாது அண்ணி. வாசு, நீலா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா? நான் நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுல இதை கவனிக்கவே இல்லை. மறுபடியும் நாடகமா? என்ன செய்யறது, மேடை மேல நடிச்ச நாடகத்துல தான் பலன் இல்லாம போச்சுது. இனி வீட்டுல தான் நாடகம் நடத்தி தீரணும். இந்த நாடகத்துல பலன் இல்ல, நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது. இப்ப நடத்த போற நாடகத்துல நீ தான் கதாநாயகி, நான் தான் கதாநாயகன், எங்க அம்மா தான் வில்லி, அதாவது எதிரி. அவங்கள நீ எதிர்த்தே போராடணும். வேண்டாங்க, நான் அவங்களுக்கு மருமக. அவங்கள எதிர்த்து நடக்கிறது அழகில்லை. கணவனுடைய சொல்ல மீறி நடக்கிறது மட்டும் அழகா? அதுக்காக கணவன் தவறு செய்ய சொன்னா மனைவி செய்யறதா? ஓல்ட நீலா, நன்மை தரும் தவறு எதுவும் தவறாகாது. இந்த வீடு திருந்தணும்னா என் சொல்படி நீ நடந்துதான் தீரணும். அத்தை எனக்கு தாய் மாதிரி. அவங்கள எதிர்த்து நடக்க என்னால முடியாது. முடியாதா? இத சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இதோ பாத்தியா விஷம். ஆழகால விஷமே, பூ உலகிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை சகிக்காதபடி உயிர் நிற்தான் உத்தமன் கலாமணி என்று எமனிடத்திலே தூது சொல்லு. போ போ. வேண்டாங்க, வேண்டாம். நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன். நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், தடுக்காதே. வேண்டாம், கட்டாயம் கேக்குறேன். நிச்சயமா நடக்கிறியா? சரி, அப்போ இந்த கட்டில்ல நீ படுத்துக்க, அந்த சோபாவில நான் படுத்துக்கிறேன். இதுல வெற்றி பெற வரையிலும் நீ இங்க, நான் அங்க. வேண்டாங்க, நீங்க இங்க படுத்துங்க, நான் அங்க படுத்துக்கிறேன். சரி. ஏன் நிக்கிற? நீங்க நிக்கிறீங்களே, நான் எப்படி படுத்துக்கிறது? ஓஹோ, ஏன் உட்கார்ந்துருக்க? நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே. சரி, படுத்து. படுத்தாச்சா? ஓஹோ, நானா? அஜினாட்டா, வீட்டை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. நீ தான் காசிக்கு வரமாட்டேன்ட்டு நாங்களாவது போயிட்டு வர்றோம். கண்ணு கலாமணி, போய் லெட்டர் எழுதணும், அப்பப்ப பதில் எழுதிக்கிட்டு. சரிப்பா. வாங்க சம்பந்தி. மாப்பிள, மாமா, காசிக்கு போயிட்டு வர்றோம். சரி மாமா, கொஞ்சம் கவனமா. சரி மாமா. மாமா, அப்பா காசி சுகமா இருக்குன்னு அங்கே இருந்தானே இருந்துருவாரு. நீங்க கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. போயிட்டு வர்றோம்மா. போயிட்டு வாங்க. அம்மா போயிட்டு வர்றோம். அம்மா போயிட்டு வர்றோம். போயிட்டு வர்றோம். கண்ணு கலாமணி. சரிப்பா, போயிட்டு வரணும். போயிட்டு வரோம். சரிப்பா, கடுதாசி மறந்துடாதீங்கப்பா. மாமா, வாங்க மாமா, வர்றேன்ப்பா. அப்பா நீலகண்டாய நமஹ, முத்யுஞ்சயாய நமஹ, சூக்ஷ்மதரவே நமஹ, ஜெகத்பாபினே நமஹ, ஜெகத்குரவே நமஹ, யோமகேஷாய நமஹ, மகாசேனஜனகாய நமஹ, தாருண்யமாய நமஹ, தர்மாய நமஹ, நீலபதே நமஹ, கிரீஷாய நமஹ, கிரீஷாய நமஹ, அனகாய நமஹ,